மேடம் நான் சொல்லுங்க. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அப்படியா? அவசர வேலையா இருக்கிறேன், நீங்க போயிட்டு அப்புறம் வரீங்களா? மேடம் நான் லாங்கில் இருந்து வந்திருக்கேன் மேடம், அதுக்கு தான் மேடம் நான் ஒரு நிமிஷம் கதை மட்டும் சொல்லியிருக்கேன் மேடம். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. கதையை மட்டும் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். அதாவது மேடம் நீங்க ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பண்ணியிருந்தீங்களா? ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு மேடம். ஆனால் உங்களோட அந்த நடிப்பு பர்ஃபெக்டாக இருக்கு மேடம். நீங்கள் விட்டு என் படத்தில் நடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய படத்தில் நடிக்கிறதுலாம் கூட சான்ஸ் கிடைக்கும் மேடம். கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும் மேடம். சரி, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன கதை? மேடம் அதாவது கதை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்க கணவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. அந்த பாசத்தை பார்த்துட்டு கணவருக்கு இந்த உலகத்துல உங்களை விட ஒரு உயர்வானதை எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்க மேல அவர் ரொம்ப அன்பா இருக்காரு, உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க தான் உலகம்னு சொல்லி உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க வீட்டுக்குள்ளேயே அவர் இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போனதையும் எப்படி அவங்க இறந்தாரு அப்படின்னு சொல்லி மனைவியின் பாசத்து மேலதானே அவர் உசுரே வச்சிருந்தாரு. அவருக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியல, எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகம் வந்துருக்கு. போலீஸ் ரொம்ப வந்து விசாரணை எல்லாம் பண்றாங்க, வீட்டுக்காரர் எப்படி இருந்தாங்க. கடைசியில தான் தெரியுது மனைவி தான் கள்ளக்காதலோட சேர்த்து புருஷனையே கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் மேடம் படத்துடைய கதை. இந்த படத்துல மட்டும் எனக்காக நடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் எங்கேயோ போயிடும் மேடம். பாவி தண்டால் அங்கெல்லாம் உருப்படிவியா, நீங்களா விளங்குவியா? இப்படி சினிமா இருக்கிற பேர்ல கள்ளக்காதெல்லாம் கள்ள புருஷனை கொள்றதுன்னு சொல்லிட்டு பழத்தை பிஞ்சு கொண்ட மனசுல கெடுத்து வச்சிருக்கீங்கடா. இப்படி பழம் இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சே துரத்துன்னு வேண்டா, ஒழுங்கு மறுபடியே ஓடி இல்ல பிஞ்சு கலக்க வாங்கத்துல எனக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். என்னோட வீட்டுக்கு வந்து தலைவர் சீக்கிரம் கிளம்பு. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவன் தன்னுடைய குற்றத்தை அதிலே மறைக்கிறான். உங்களை தவறாய் சொல்லுகிறவன், தப்பாய் பேசுகிறவன் நல்லவன் அல்ல, அவன் தப்பை அதிலிருந்து மறைக்க பார்க்கிறான். அவ்வளவுதான்.